கோவையில் ரம்ஜான் பண்டிகையையொட்டி இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவான ஜாக் கமிட்டியின் சார்பில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ரம்ஜான் மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும், சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும், நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமிய மக்களால் கருதப்படுகிறது. இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்ஜான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு இருந்த பிறகு ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகையை ஒட்டி கோவை குனியமுத்தூர் ஆயிஷா மஹால் திடலில் இஸ்லாமியர்களின் இரு பிரிவான ஜாக் கமிட்டி சார்பில் இன்று ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இஸ்லாமியர்களில் பெரும்பான்மை பிரிவான சுன்னத் ஜமாத் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை திங்கட்கிழமை கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஜமியத் அல் குர்ஆன் ஹதீஸ் சென்டர் இருக்கக்கூடிய இந்த ஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, இந்த ஈத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள், இந்த நோன்பு பெருநாளின் வாயிலாக சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், நாம் 30 நாட்கள் 29 நாட்கள் நோன்பு இருந்திருக்கிறோம். இந்த நோன்பில் நாம் உண்ணாமல் பருகாமல் தாய்த்திருந்து பசித்திருந்து படைத்தவனுக்காக வேண்டி அவனுடைய கட்டளை நிறைவேற்றி இந்த நாட்களை நிறைவு செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கு பெருநாள் தினத்தில் புத்தாடை அணிஞ்சு இந்த ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை அன்பை பரிமாறி நாம் இன்றைக்கு பெருநாள் தினத்தை நிறைவு செஞ்சுருக்கிறோம். இந்த நாடு, இந்த சமூகம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடையாளத்தில் பிரசித்தி பெற்றது. அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு பெருநாள் தினத்தை முடிச்சுட்டு உணவு என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு நாம் பயணிக்கின்ற பொழுது அந்த உணவின் மூலமாக எல்லா மக்களுக்கும் கொடுத்து, எல்லா மக்களிடத்திலும் அன்பை பரிமாறி, உணவை பரிமாறி, சந்தோஷத்தை பரிமாறி, மகிழ்ச்சியை பரிமாறி, இனிப்பை பரிமாறி அவர்களுக்கும் நாம் அவர்களும் உறுதுணையாக இருந்து இந்த நாட்டுடைய கட்டமைப்பிற்கு, வளர்ச்சிக்கு எல்லா நேரத்திலும் பங்காற்றணுங்கிறது தான் இந்த சமூகத்துடைய அடையாளம்.